வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்களுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையேயான மோதல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் வரை செல்ல வேண்டிய நிலைக்கு மாநில அரசுகள் தள்ளப்படும் சூழலும் நிலவுகிறது. மாநில சட்டசபைகளில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராதது, மாநில அரசின் கருத்தியல்களுக்கு மாறான கருத்தை முன்வைப்பது போன்ற செயல்களே பாஜக ஆளாத மாநிலங்களில் பொறுப்பில் உள்ள ஆளுநர்களின் பொது இயல்பாக உள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப், தெலங்கானா என கருத்தியல் முரண்பாடு கொண்ட மாநில அரசுகளுக்கும் அந்த மாநிலங்களின் ஆளுநர்களுக்குமான மோதல் போக்கு தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை 12 மசோதாக்களும், கேரளாவில் 3 மசோதாக்களும் ஆளுநர்களின் வசம் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்தன. மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர முடியாததால் சிறப்பு கூட்டத்தொடரை கூட்ட முடியாத நிலை உள்ளதாக பஞ்சாப் மாநில அரசும் அந்த மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது. தெலங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிராக பாரதிய ராஷ்டிரிய சமிதி தொடர்ந்த வழக்கில் மசோதாக்களை கிடப்பில் போடக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. வழக்கில் பிரச்சனையை தீர்க்க தமிழக முதலமைச்சரும் ஆளுநரும் அமர்ந்து பேசலாம் என்று உச்சநீதிமன்றம் யோசனை தெரிவித்திருந்தது. இந்த சூழலில் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் குறித்து பேச வருமாறு முதலமைச்சருக்கு ஆளுநர் ரவி தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட அதை ஏற்று சந்திப்பும் நிகழ்ந்தது. ஆயினும் தமிழகத்தில் ஆளுநர் ரவி தொடர்ந்து சர்ச்சை கருத்துக்களை கூறி வருகிறார். சுதந்திர போராட்ட தியாகிகளை சாதி தலைவர்களாக அடையாளப்படுத்தி மக்களை ஒன்றுபட விடாமல் தடுப்பதாக ஆளுநர் ரவி கடந்த அக்டோபர் மாதம் குற்றம் சாட்டினார். வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், வ.உ. சிதம்பரம் பிள்ளை போன்றோரின் பங்களிப்புகள் முறையாக அங்கீகரிக்கப்படவில்லை என்பதும் ஆளுநரின் கருத்துக்களில் ஒன்றாக இருந்தது. நீட் தேர்வு எதிர்ப்பு என்ற தமிழக அரசின் நிலைப்பாட்டிற்கும் ஆளுநர் முரண்பட்ட கருத்தையை கூறி வந்திருக்கிறார். நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவமே நாடு சுதந்திரமடைய காரணம் என்றும், மகாத்மா காந்தியின் போராட்டம் 1942க்கு பிறகு பலனளிக்கவில்லை என்பதும் ஆளுநரின் லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்டாக உள்ளது. அதேபோல தெலங்கானா விவகாரத்திலோ, துணைநிலை ஆளுநராக இருக்கும் புதுச்சேரி விவகாரங்களிலோ கருத்துக்களை எளிதில் கூறாத தமிழிசை சவுந்தரராஜன் தமிழகம் தொடர்பாகவும் வெள்ள பாதிப்பு சமயங்களிலும் தொடர்ந்து கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.